அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சிக்பட் போயிருந்தேன். அதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னு சொல்லி நான் வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஹோல்சேல் கடைக்கு வந்து நான் பர்ச்சேஸ் போயிருந்தேன். அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அப்படியே கடைகளை எல்லாம் ரோடு எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். சிக்பட்லேருந்து அப்படியே சிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். பர்ச்சேஸ் போனோம்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு கணக்கு போட்டு இதுக்குள்ளே வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு நம்ம போவோம். ஆனால் அங்கே போன பிறகு கடைகளெல்லாம் பார்த்தோன்னா இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி போனதை விட நம்ம டபுளாக வந்து செலவு பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொரு கடையும் பார்க்கும்போது அப்படியே உள்ளே போயிடலாமான்னு தோணுச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்தாச்சு. சிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் கடை வந்து எல்லாம் மொத்த கடைகள். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன் கடைகள் எல்லாம். ஒரு ஃப்ரூட்ஸ் கடைக்கிட்ட வந்து நின்னாச்சு. நின்றுட்டு ஒரு அக்கா தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். அப்படியே அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தேன். அவென்யூ ரோடு வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொம்மை போட்டு வச்சுருக்காங்க. கலர் கலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எனக்கு எல்லாம் வாங்கிடலாமா அப்படிங்கிற ஆசையாக இருந்தது. சரி எல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி என்ன செய்ய 2 பொம்மை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். பெங்களூர் குளிருக்கு எவ்வளோ ஸ்வெட்டர் இருந்தாலும் பத்தாது. அந்த என் பையனுக்கு மட்டும் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். மார்க்கெட் போனோம்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. வேடிக்கை பார்த்துட்டு ஒவ்வொரு கடைகள்லாம் வந்து நம்ம ரேட் கேட்டு ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு வரங்காட்டியும் டைம் போகிறதே தெரியாது. மார்க்கெட் போய்ட்டு நம்ம செப்பல் எடுக்காமல் வருவோமா? நம்மகிட்ட எவ்வளோ தான் இருந்தாலும் சரி கடைகளை பார்த்தோன்னா நமக்கு வந்து செப்பல் எடுக்கணும்னு ஆசை வந்துடும். அந்த மாதிரி நானும் ஒரு ஜோடி செப்பல் எடுத்துகிட்டு வந்தேன். மார்க்கெட்டை எல்லாம் சுற்றி ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்தது. சரி ஜூஸ் குடிப்போம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தாச்சு. ஜூஸை குடிச்சிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்படி அந்த எய்த்தாக்கில் ஒரு ஹேண்ட்பேக் கடை இருந்தது. சரி ஹேண்ட்பேக் எடுப்போமேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயாச்சு. ஹேண்ட்பேக் எல்லாம் ரேட்டை கேட்டுட்டு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி இந்த கலர் நல்லா இருக்கே இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கியாச்சு. பக்கத்துலேயே ஒரு கோல்டு கவரிங் கடை இருந்தது. நிறைய வச்சுருந்தாங்க டிசைன்ஸ் எல்லாம். வெளியே நின்றே பார்த்தோம், உள்ளே போகலை. சரி நமக்கு இப்போ இன்றைக்கி தேவையில்லை, இன்னொரு நாள் வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கடைங்களை பாருங்கள், பொம்மைங்களுக்கு லெஹங்கா எவ்வளோ கலர் கலராக சூப்பராக மாட்டி விட்ருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அழகாக. வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னோம்ல, அது என்னென்னா நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு. அவ்வளோ இதில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல, நிற்கவே முடியல, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. சரி இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. நான் பிளான் பண்ணி வந்தது வந்து என்னென்னா எல்லாம் வந்து கடைகளுக்கு போவோம், ரேட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ கம்மியாக கிடைக்கி எந்த கடைகளில் வாங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அங்கே போனோம்னா அவ்வளோ ரஷ்ஷில் என்னால் வந்து முடியலை. சரி இன்னொரு நாளைக்கு வரலாம், இன்னொரு நாளே வந்து நான் இது வந்து வீடியோ எல்லாம் போடுறேன். எங்கே போய் என்னென்ன பொருள் வாங்கலாம், எவ்வளோ கம்மியாக கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஒருபடியாக கூட்ட நெரிசல்லேருந்து வெளியே வந்தாச்சு. சரி நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஆட்டோ வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூர் நிலேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.